பள்ளத்தாக்கு விட்டு வெளியே வந்துட்டேன், அந்த பிரச்சனை எனக்கு வாழ்க்கையில் சால்வ் ஆயிருச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டேன், அதனால நான் பலவீனனா இருக்கேன்னு சொல்லல. அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கும் பொழுதே, அந்த போராட்டத்துக்குள்ள இருக்கும் பொழுதே, சவாலுக்குள்ள இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனா இருக்கேன். ஏன் பலமுள்ளவனா இருக்கிறேன் என்றால் என் மேல உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். எப்போ இப்படிப்பட்ட காரியங்களை உணர்கிறோம் என்றால், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்த போதிலும் நான் பலவீனன் எப்போ உணர்கிறோம்? இன்னபிலிட்டியை, ஆப்ஷன்ஸே இல்லாத போது எப்போ உணர்கிறோம் என்றால், புதிய இலக்குக்கு நேராக போகும்போது, புதிய எல்லைக்குள்ளே போகும்போது, புதிய டாஸ்க்குள்ளே போகும்போது, ஒரு புதிய வேலையோ இதுவரை அனுபவித்திராத ஒரு புதிய மண்டலத்துக்குள்ளே போகும்போது அந்த இன்னபிலிட்டியை உணர்கிறோம். நமக்கு தெரிந்த இடத்துக்குள்ளேயே நம்ம வேலை செய்கிறோம், நம்முடைய வட்டாரத்துக்குள்ளேயே ஒரு முன்னேற்ற பாதை தேடி போனோம்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. இஸ்ரேல் மக்களும் எகிப்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கான்னா அவனுக்கு தடையே கிடையாது. நம்ம முன்னேறி போகணும், ஜெயித்து போகணும், அடுத்த லக்குக்கு நேராக போகணுங்கிற நேரத்தில் தான் தடைகள் வரும். அந்த நேரத்தில் தான் நம்முடைய இயலாமையை உணர்வோம். இயலாமை என்றால் நம்முடைய மாம்ச பலவீனத்தில் இருக்க இன்னபிலிட்டியை உணர்வோம். பிசாசு அநேக நேரத்தில் என்ன சொல்றாங்க, உன்னால முடியாது, நீ பலவீனமானவன், உனக்கு அந்த அளவுக்கு சத்துவம் கிடையாது, ஆற்றல் கிடையாதுங்கிற உணர்வை ஏற்படுத்தி கொடுத்துருவான். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஆனா நமக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கா, ஒரு ஆற்றல் இருக்கா, ஒரு சத்துவம் இருக்கா? சத்துவம் இருக்கா? அநேக நேரத்தில் அதை நம்ம சிந்திப்பதே கிடையாது. அந்த அபிஷேகம் சகலத்தை நமக்கு போதிக்கும், சகலத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் என்று அந்த உள்ள இருக்கிற அபிஷேகத்தோடு உள்ள இருக்கிற தேவனோட நம்ம எந்த கான்டாக்ட் வச்சுக்கிறது கிடையாது. நம்ம மேல இருக்கிற மூளை அறிவிலேயே தேடி பார்க்கறதுனால அநேக நேரத்தில் நமக்கு பதில் தெரிவது கிடையாது. 2 கொரிந்தியர் திருப்புவோம். இந்த வசனம் ஒரு காரியத்தை ஆழமா பேசுதுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்க முடியும், அதே நேரத்தில் பலவீனமாகவும் இருக்க முடியும். அபிஷேகம் இருக்கும், அதே நேரத்தில் போதுமான ஆதாரம் இல்லாதவர்களாய், ஆற்றல் இல்லாதவர்களாய், செய்ய முடியாதவர்களாய், அந்த சிந்தை உள்ள மக்களாக இருக்க முடியும். அந்த நேரத்தில் தான் தேவனை தேடணும், கண்கள் தேவன் மேல இருக்குன்னு சொல்றேன். 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவா இருந்தும் நான் இன்னும் பலவீனன்கிறாரு. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கேங்கிறாரு. அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பலமுள்ளவனா இருக்கேன்னு சொல்லல. அந்த பள்ளத்தாக்கு விட்டு வெளியே வந்துட்டேன், அந்த பிரச்சனை எனக்கு வாழ்க்கையில் சால்வ் ஆயிருச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டேன், அதனால நான் பலமுள்ளவனா இருக்கேன்னு சொல்லல. அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கும் பொழுதே, அந்த போராட்டத்துக்குள்ள இருக்கும் பொழுதே, சவாலுக்குள்ள இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனா இருக்கேன். ஏன் பலமுள்ளவனா இருக்கிறேன் என்றால் என் மேல உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. அபிஷேகம் பண்ணப்படாத ஆட்கள் அல்ல, ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அபிஷேகம் சகலத்தையும் போதிக்கும், சகலத்தையும் கற்றுக் கொடுக்கும், சகல வழிகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எதுக்கு ஆவியானவர் இருக்கிறார்? ஆலோசனை கர்த்தர் இருக்கு, அறிவை கொடுக்கிறவர், பொட்டன்சியலை கொடுக்கிறவர். எது நம்மால் முடியாது நினைக்கிறோமோ அந்த முடியாத தன்மையை முடிய வைப்பதற்காக தான் தேவன் இருக்கிறார். அநேக நேரத்தில் எப்ப பலவீனமா உணர்கிறோம் என்றால், தேவனுடைய நோக்கங்கள், தேவனுடைய திட்டங்கள், தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்கள் நம்ம மனதில் வரும் பொழுது அப்பதான் இன்னபிலிட்டியை உணர்வோம். உங்களுடைய நோக்கத்தை உங்களை கொண்டே செய்ய முடியும் என்றால் அதுக்கு தேவன் தேவையில்லை. தேவன் ஒரு நோக்கத்தை, தேவன் ஒரு திட்டத்தை, தேவன் ஒரு கனவை உங்கள் வாழ்க்கையில் புகுத்துகிறார் என்றால் அப்பொழுது முற்றிலுமாக தேவனை மட்டும்தான் சார்ந்து நிற்க முடியும். அதனாலதான் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் கொடுக்கிற ஆவியின் வரங்கள் இருக்கு இல்லையா? ஆவியின் வரங்கள் எதுக்கென்றால் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல. நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த அபிஷேகம் தேவையில்லை. பரிசுத்த உதவி செய்ய போறதும் கிடையாது. அவருடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தையும் அவருக்காக நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்காக தான் அந்த ஆற்றலை, சத்துவத்தை, ஆப்பர்ச்சுனிட்டியை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நான் சொன்னது புரியுதா? தாவீது அந்த நிலையில தான் இருக்கிறாருங்க. தாவீது அபிஷேகம் பண்ணது கர்த்தர், ராஜா அபிஷேகம் பண்ணிட்டாரு. சமஸ்த இஸ்ரேலுக்கும் இவர் தான் ராஜா என்பதை தேவன் டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஆனா எல்லாம் நிறைவாக வந்துவிடும், எல்லாமே சிறப்பாக அமையும் நினைக்கிற நேரத்தில் தான் ஒரு பிரச்சனை உண்டாகி அப்பதான் பேசுகிறார், நான் இன்னும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தும் இன்னும் நான் பலவீனன். அநேக நேரத்தில் நமக்கு அந்த சந்தேகம் வருது, நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், எனக்கே இந்த பிரச்சனை, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம்,
ஆவியானுடைய அசைவாடுதல் என் மேல் இருக்குது, ஆசீர்வாதம் என் மேல் இருக்குது. எதுக்கு எனக்கு தரித்திரியம் இருக்குது? நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கோம், ஏன் என் பிள்ளை அடங்காத பிள்ளையாக இருக்குது? ஏன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கோம், ஏன் என் வீட்டில் இவ்வளோ குழப்பம் இருக்குது? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால, அபிஷேகம் உண்மையில இருக்கிறதுனால பிரச்சனையே வராதுன்னு எங்கேயுமே வாக்கு பண்ணலை. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் ஒரு காரியம் மனதில் வைங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கும், வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உள்ளத்தில் வைங்க. தாவீது கரெக்டாக தான் சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவா இருந்தும் பலவீனன் போல தெரியலாம், ஆனா ஒரு காரியம், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்.